விஜய் தாக்கத்தை உருவத்துக்கு ஏற்படுத்திக்கிறாருன்னா மக்களால் வந்தார் அவர். மக்கள் திமுக காரங்க அவர் எதையுமே பண்ண விடாமல் தடுத்து 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 பேச விடாமல், அவர் எந்த மீட்டிங்கும் பேச விடாமல் கொளுத்து தொகுதியில் அவர் ஸ்டாலின் தொகுதி காரணம் என்ன? அவர் பண்ணது தான் அவர் பண்ண தப்பு. அவர் மீட்டிங் பேச விடலை, வந்த உடனே இது பண்ணி விட்டாங்க, பிரச்சனை பண்ணிட்டாங்க. இதெல்லாம் அந்த வெறுப்புணர்ச்சி மக்களுக்கு ஏற்பட்டுச்சு. அந்த வெறுப்புணர்ச்சி ஏற்பட்டனால தான் மக்கள் மாறினது. ஒரு மாற்றம் வரணும்னு எதிர்பார்த்தாங்க. அதை இப்போ இளைஞர்கள் ஓட்டு, பெண்கள் ஓட்டு எல்லாமே அவருக்கு விழுந்துருச்சு. ஒருத்தர் கீழே தள்ள 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 அமுக நான் மேலே வரதான் செய்வாங்க. அந்த மாதிரி தான் அவர் வந்திருக்கிறாரு. இந்த 5 வருஷம் இதில் இப்போ வந்துட்டார். அடுத்த 5 வருஷம் திமுக அவருக்கு நிச்சயமே கிடையாது, சாத்தியமே கிடையாது. இனி வரமாட்டார், கண்டிப்பாக வரமாட்டார். ஏன்னா இந்த 5 வருஷத்தில் அவர் அரசியல் தெரியல, அது தெரியல, இது தெரியலாம் சொல்கிறாங்க. அவருக்கு எல்லாருக்கும் அனுபவம் இல்லாமல் ஒன்றும் இல்லை, படித்தவங்க தான் கூட சுற்றி இருக்க எல்லாமே இருக்கிறாங்க. அப்படின்ற பட்சத்தில் எல்லாம் படித்தவங்க எல்லாமே ஐபிஎஸ் அதிகாரிகள் இப்போ எல்லாம் மேலே எல்லாம் பெரிய ஆட்களை வச்சுருவார். நல்லபடியாக ஆட்சியை நடத்துவார். அவர் எல்லா மக்கள் நினச்ச மாதிரி எல்லாம் நல்லது செய்வார், கண்டிப்பாக செய்வார். அவர் சொன்ன கோரிக்கை நிறைவேற்றுவார். நிறைவேற்றின பிறகு அடுத்த ஆட்சி, அந்த ஆட்சின்னா என்ன ஆகும்? திமுக வராது, கண்டிப்பாக வராது, வாய்ப்பே இல்லை. அதுக்கு இடமே கொடுக்க மாட்டார். பெரிய பெரிய ஜாம்பவன்லாம் தோத்துட்டாங்கல்ல. எதனால் தோத்தாங்க? இவ்வளோ தடுத்து தடுத்து தான் நீங்கள் பண்ணுனீங்க. இப்போ ஜாம்பவன் ஏன் தோத்தீங்க? 110 சீட்டு அடிக்கிறாரு அவர். 2 சீட்டு வர மாட்டேன்னு நீங்கள் சொன்னீங்க. 10 சீட்டு தான் வருவார் நீங்கள். என்ன அவர் அரசியல் கூட்டமே அவருக்கு கிடையாது, ரசிகர்கள் கூட்டம்னு சொன்னீங்க. இப்போ இதெல்லாம் எப்படி பொய்யாச்சு? அப்போ மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்புன்னு சொன்னீங்கல்ல. இப்போ மக்கள் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க, அதை அவர் நிறைவேற்றுவார். அப்போ அந்த மக்கள் நம்பி தான் அந்த வாக்குறுதி ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போ திரும்பவும் மக்கள் கண்டிப்பாக அவர் செய்வார். செய்ய மாட்டான்றது சாத்தியமே கிடையாது, கண்டிப்பாக செய்வார். இந்த ஆட்சி மட்டும் இல்லை, அடுத்த 5 வருஷமா அவர் தான் வருவார். ஒரு தொழிலாளி கஷ்டப்படுறாங்க, ஆட்டோக்காரங்க கஷ்டப்படுறாங்க. இது வரைக்கும் ஆட்டோக்காரங்க என்ன செஞ்சாங்க? எதையுமே செய்யலை. அதனால ஒரு ஆட்டோக்காரர் நிறுத்துறாரு அவரு. புரியுதா உங்களுக்கு? அவர் இன்னைக்கு ஒரு ஆட்டோக்காரர் ஒரு எம்எல்ஏ ஆகிறாரு, எப்படி ஆகுறாரு? யாரால ஆகுறாரு? மக்கள் கஷ்டப்படுறது அவருக்கு தெரியுது. இந்த ஆட்டோக்காரங்களாம் கஷ்டப்படுறாங்க, இவங்கெல்லாம் நல்லா இருக்காங்கன்னா ஒரு ஆட்டோக்காரர் ஒரு எம்எல்ஏ ஆக்கணும்னா அவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு, என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்றதை சொல்லுவாங்கிறதுக்காக தான் ஆட்டோக்காரர் நிறுத்துறாரு. இப்போ இந்த ஆட்டோக்காரருக்கு எல்லாம் பிரச்சனை சொல்லுவார். கண்டிப்பாக போய் தலைவர்கிட்ட சொல்லும் போச்சாலும் ஆட்டோமேட்டிக் ஆட்டோக்காரங்க நடக்கும். புரியுதா உங்களுக்கு? ஒருத்தர் பேச நடக்க போகிறது கிடையாது. அந்த மாதிரி அந்த தொகுதியில் ஆட்டோக்காரர் சொல்ல போக எல்லா தொகுதியும் அது அப்படி ஸ்பிட் ஆகும் போது எல்லா தொகுதிக்கும் நல்லது செய்வார், கண்டிப்பாக செய்வார். எல்லா ஏழை மக்களுக்கு எல்லாருக்கும் நல்லது செய்வார். எம்ஜிஆர் மாதிரியே வருவார். எம்ஜிஆர் மாதிரியே வரும்னு நினைச்சாங்க, எம்ஜிஆர் மாதிரி வந்துட்டார். கண்டிப்பாக எம்ஜிஆர் மாதிரியே செய்வார். இல்லப்பா, எங்க அண்ணன் விஜய் தான்ப்பா ஜெயிப்பாரு, வேற யாரும் ஜெயிக்க மாட்டாங்க. கம்பல்சரி விஜய் தான், அவர் தான் ஜெயிக்கணும். மாற்றம் வரணும், மாற்றம் நல்லது நடக்கணும், அவ்வளவுதான். என்னவோ சொன்னாங்க, நாங்க என்ன சொன்னோம்? ஒரே வார்த்தை, அரசன் நன்று கொள்வோம், தெய்வம் நின்று கொள்ளும். சரியா? இன்னைக்கு தெய்வம் நின்று சாதிச்சுக்குது. அப்ப கடவுளே இறங்கி இருக்கிறாரு. இது வரலாறு காணாத இது. ஆமா ஆமா, ரொம்ப சந்தோஷமா இருக்குதுப்பா. எங்களுக்கும் மாற்றம் வேணும்னு நாங்க நினைச்சோம். சரியா? அதனால மாற்றம் வந்திருக்குது. இந்த பிள்ளைகிட்டையும் கொடுத்து பார்ப்போம். எங்க வீட்டு புள்ளியா தான் நாங்க நினைச்சோம், அதனால எங்க வீட்டு புள்ளியா தான் நாங்க நினைக்கிறோம். அதனால நாங்க அந்த புள்ளிய உட்கார வைக்கணும்னு நினைச்சோம், உட்கார வச்சிட்டோம். அதனால என்னன்னா அவர் முதலமைச்சராக ஆயிட்டு மக்களுக்கு சேவை கண்டிப்பா செய்வார். மக்களுக்கு கண்டிப்பா சேவை செய்வாரு. அதுதான் நாங்க எதிர்பார்க்கிறோம். தீய சக்திக்கு அங்க இடங்குறது, தீய சக்திக்கு இடமே கிடையாது அங்க. சரிங்களா? நல்லவங்களுக்கு என்னைக்கும் கடவுள் துணை இருப்பான். அன்னைக்கு சொன்னதுதான் இன்னைக்கும். கடவுள் உண்மையா இருந்ததுன்னா அந்த புள்ள கண்டிப்பா முதலமைச்சரா வரணும்னு, அதே மாதிரி தான் முதலமைச்சரா வந்திருக்கிறார் அந்த புள்ள. அதே மாதிரி மக்களுக்கு நல்லதுதான் செய்வாரு. கடவுளே முருகரே பிறந்து வந்திருக்காருப்பா. சரிங்களா? எங்களுடைய மனசுல எல்லார் தாய் மனசுலயும், அக்கா தங்கச்சி மனசுலயும், அண்ணன் தம்பி மனசுலயும், எல்லார் மனசுலயும் ஒரு புள்ள வரணும்னு நினைச்சுன்னா மக்கள் ஆட்சி இது. அதனால இது மக்கள் நாங்க கொடுத்த தீர்ப்பு இது. இந்த புள்ளிய தான் உட்கார வைக்கணும்னு தீர்ப்பு கொடுத்தோம். ஆனா என்ன சொல்றாங்களே, இவரு அவங்க சொல்றாங்களே கவர்மெண்ட் வேலை செய்யறவங்களுக்கு இது கிடையாது, அது கிடையாது, இது தொழிலாளிங்க. ஏன்னா அவங்களாம் கேள்வி கேட்பாங்கன்ட்டு. எங்க ஆளுங்களாம் இந்த தொழிலாளிங்களாம் கேள்வி கேட்க மாட்டாங்க. அவங்களும் கேள்வி கேட்பாங்க, ஏன் கவர்மெண்ட் வேலை செய்யறவங்களாம் வயிறு வாயில் இல்லையா, இல்லைன்னா அவங்களுக்கு புள்ள குட்டி கிடையாதா சொல்லு, ஏன் அதெல்லாம் அவங்க செய்ய மாட்டேன்றாங்க, இது மட்டும் எதுக்கு அவங்க? இப்ப இவரு எப்படி சமமா போடுறாரு? அப்ப இன்னும் இவங்களுக்கு சொல்லி கொடுத்தா நாங்க போடுறாரு கிடையாது, சமமா போடுறாருன்னா அப்போ ஆட்சி நல்ல மாதிரியா நடக்கணும்ட்டு சமமா போடுறாரு. அதனால இந்த புள்ள வரட்டும், வரணும்னு நினைச்சா நாங்க வந்துட்டாருப்பா அந்த புள்ள. அதுதான் எங்களோட இது. சரிங்களா? நல்ல மாதிரியா அவரு பதவியில உக்காந்து மக்களை பாப்பாரு பாருங்க. இப்போதான் மக்களுங்க அந்த மாதிரி இதுவாக இருக்காங்க, எல்லாம் மாட்டானுங்க மக்கள்.
உதயசூரியனை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அதனால தான் உதயசூரியனை ஒழிக்கல இன்னைக்கு. கொளத்தூர்லன்னா இது கொளத்தூருக்கு ஒண்டி தான் செய்கிறாரு, மற்ற இதுக்கெல்லாம் தொகுதிக்கெல்லாம் செய்கிறாரு அவரு. சொல்லு. ஆ செஞ்சா கூட அந்த தொகுதியில் தோத்துட்டானா மக்கள் வீடு மீன் கடை எல்லாத்தையும் வச்சு அந்த இடத்துல ஓரம் தள்ளிட்டாரு. என்ன பண்ணது? சீமான்லாம் நல்லவர் தான் அவரு, புரியுதா? விஜய் கோசம் தான் ஆதரவா பேசினாப்புல, தப்பா எதுவுமே பேசல. தம்பி வரட்டும் தான் சொன்னாப்புல அவரு. நாங்கள் ஆட்டோ ஓட்டில் தொகுறாரு, இவர் தான் சொன்னார் விசிலுக்கு ஊற்று போடு ஓட்டு அப்படின்னு சொன்னாப்பல, அதான் போட்டேன். அதுதான் நான் முதல்ல ஒளி சொல்லிருந்தா இருந்தேன், அப்புறம் தான் இவர் சொல்லதான் அதான் இதுக்கு மேல உதயசூரியன் ஏடிஎம்கே டிஎம்கே இவங்க வந்து நம்ம ரெண்டு பேர் எவ்வளவு ஆட்சியில இவங்களை பார்த்தாச்சு. இங்க பாருப்பா, இவரே உதயசூரியன்பா. இவர்கிட்ட நான் சொன்னேன் டிவிக்கு ஓட்டு போடு, அதான் நல்லா இருப்ப நீ, உனக்கு கஷ்ட நஷ்டம் எல்லாம் எல்லாத்தையும் போக்குவாங்க. என்னப்பா சொன்னப்பா? ஆமா அதான் சொன்னாப்பல, அதான் போட்டேன் விசிலுக்கு. ஓ வருஷம் போட்டு என்ன காண்டான், ஒன்னே காணல. என்ன உண்மையான வார்த்தை தான். ஒரு பென்ஷனோ ஒரு ஆஸ்பத்திரி சீட்டோ எதுவுமே கட்டுக்கல. ரயிலில் போய் நில்லு, காட்டு இருந்தா எடுத்துன்னு வா அப்படின்றாங்க. அப்புறம் எங்கே வந்து கொடுக்குறாங்க? உதயசூரியன்ல 77 இருந்து இருக்கிறேன். 77 வருஷமா இருக்கிறாப்பல, 77 வருஷமா இருக்கிறாப்பல. ஆனா அவர் ஒரு முன்னேற்றமும் இல்ல. பாவம் பேதி இந்த துணியோட தான் இருக்கிறாரு. உதயசூரியன்ல அவர் முக ஸ்டாலின் இருக்கிறாருல, அவங்க பையன் இந்த மாதிரி இருப்பாரா, அவங்க பேரன் இந்த மாதிரி இருப்பாரா, அவங்க சொந்தக்காரங்க யாருன்னா இந்த மாதிரி இருப்பாங்களா? ஏழைப்பட்ட நாங்க தான் இப்படியே தான் இருக்கணும், அவங்க குடும்பம் மட்டும் நல்லா வாழ்ந்துன்னு போயினே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு தான் மாற்றத்துக்கோசம் தான் இந்த வாட்டி நாங்க ஃபுல்லா, நான் மட்டும் இல்ல தமிழ்நாட்டு மொத்த மக்களும் வச்சு செஞ்சாங்க பாரு. முக ஸ்டாலின் செஞ்சாங்க, ஏடிஎம்கே செஞ்சாங்க பாரு. சார் மாற்றம் வேணும். இப்படி இப்படியா அண்ணன் செஞ்சு விட்டா போல அவரை. சுத்தமா அண்ணன் நம்ம குழந்தைங்க கூட என்ன சொல்லுது, விசிலுக்கு போட்டுப்பா முதல்ல சொல்லி அனுப்புதுங்க. இல்ல இல்ல முக ஸ்டாலின் என்ன பண்ணாரு, இப்படி தானே நிறைய இப்படி இப்படினார்ல அண்ணன் அப்படின்ட்டாரு, எப்படியா அப்படின்ட்டாரு. கொளத்தூர்ல இவரு காட்டினாரு, அது போல்தான். நம்மள பயங்கரம், நம்ம ஜனம் அப்படி பண்ணி விட்டுச்சு தலைவா டிஎம்கே. கூட்டம்லாம் அது தற்கூரி கூட்டமா சார்? அவங்க சொல்லாங்க தற்கூரி கூட்டம் அது இதுன்ட்டு. யாரும் தற்கூரி இல்ல. அவங்க நினைச்சுக்கிறாங்க நம்ம 200 ஊம்பி மக்கள் நினைச்சுக்கிறாங்க. நம்மளுக்கு கொஞ்சம் அறிவு இருக்கு. நம்ம இப்போ வந்த இளைஞர்கள்லாம் பயங்கரமான ஆளுங்க சார். உண்மையிலேயே சும்மா சொல்லக்கூடாது. பசங்க தரமா செஞ்சு விட்டாங்க பேரு. ஆட்டோ டிரைவர்லாம் என்ன பண்ணாங்க பாத்தீங்களா? சொல்லுங்க. ஓலா ஊப்பரு எல்லாமே இது பண்ணி கேஸ் உண்மையில கண்டிப்பா தான். சின்ன குழந்தையில இருந்து வயசான கேள்விய கூட இவனுங்க ஆட்சியில தான் கெடுப்பானுங்க. எங்கேயா கேள்விப்பட்டுக்கிறோம் நம்ம. சின்ன குழந்தையில இருந்து கேள்விய வரையும் கெடுக்கிறானுங்க போட்டு. இவங்க தான் சட்டம் போட்டானுங்க. சட்டம் என்ன ஒண்ணுமே இல்ல. ஓலா ஊப்பர் இருந்துச்சு, நகையா இருக்கிறான், கொலை பண்றான். அப்படியாப்பட்ட தலைவர் நம்ம அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்கே எப்படி பண்ணாங்க? அதெல்லாம் யாருமே எதுவுமே கேட்கல. பொண்ணுங்களை ரேப் பண்றானுங்க எதுவும் கேட்கல. கொலை இப்போ எனக்கு தெரிஞ்சு பார்த்தாலே நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ கொலை நடந்துச்சு. அதே போல கரூர்ல நடந்தது எப்படி பிரச்சனை? 41 பேர் விஜய் மேலேயே போட்டாங்க. சொல்லு, இன்னும் கூட இது பண்ணல. கவலையே போடாதீங்க. இந்த ஆட்சி தரமான ஆட்சி. இப்போ ஆட்சி வந்தவனே பாரு கரூரை தூக்குவாங்க அவரை, செந்தில் பாலாஜி. அது எல்லாம் எதிர்பார்த்து இது வந்து உண்மையிலே வந்து மக்கள் வந்து சிந்திச்சு செயல்பட்டு ஓட்டு போட்டிருக்காங்க. எல்லாம் எதிர்பார்த்தாங்க. அது மாதிரி வந்து சிந்தித்து செயல்பட்டு ஓட்டு போட்டிருக்காங்க. விஜய் வந்தது ஒரு நல்ல விஷயம் தான், மாற்றத்துக்கான அறிகுறி தான் அது. அவர் வந்து இந்த 5 வருஷத்துல என்ன நல்லது பண்ண போறாருன்னு பார்த்துட்டு தான் நம்ம எதுவும் முடிவு சொல்ல முடியும். ஆனா அந்த இதுல நம்பிக்கை தான் எதிர்பார்த்தது. எல்லாம் நம்பிக்கைக்கு அது பண்ணுவார். பொருளை தாண்டி எல்லா விஷயத்துக்கும் உண்டான தக்க பதிலடி கொடுத்துருக்காங்க மக்கள். ஏன்னா இனி வந்து எந்த கட்சியும் எங்களுக்கு பிடிக்கல, ஒரு மாற்றத்தை நாங்கள் எதிர்பார்க்குறோம், இனிமேவாவது தமிழ்நாட்டில் ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்ற மாற்றத்தினால உருவாக்கப்பட்டவர் தான் இப்போ விஜய் வந்திருக்கிறதுக்கு காரணம். அவர் வந்து மக்களுக்கு நல்லது செய்வாருன்று நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க. அவர் வந்து செஞ்சாருன்னா சந்தோஷம்தான். ஏன்னா அதுதான் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா மாபெரும் கட்சி, 2 கட்சியும் ஏடிஎம்கே டிஎம்கே வந்து மாபெரும் கட்சிங்க. அதுவும் பணம் புழங்குற கட்சிங்க. பெரிய பெரிய ஜாம்பவான்லாம் அதில் இருக்கிறான். இந்த ஏடிஎம்ல அவ்வளோ பெரிய கூட்டணி இருந்தோம், காங்கிரஸ் இருந்தோம், பிஜேபி இருந்தோம். தனி ஒரு ஆளாக வந்து நின்று இருக்காருன்னா, ஜெயிச்சிருக்கிறாருன்னா ஒரு பெரிய விஷயம்தான். மக்கள் வந்து சிந்திச்சு செயல்பட்டு இனி மாற்றமும் வரணும், எல்லாரும் வந்து மாறணுன்றதுக்கோசம் ஓட்டு போட்டிருக்காங்க. இது யோசிக்க வேண்டிய விஷயம். இது வந்து நல்லதே நடக்கும்.
ஏன்னா அவர் நல்லது பண்ணுவாருன்னு நம்ம மக்கள்லாம் ஓட்டு போட்டிருக்காங்க. அவர் நல்லது பண்ணுவாருன்ற நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கு. என்ன அதுக்கு அடுத்த முறை ஒரு 5 வருஷத்துக்கு மாற்றமே தேவையில்ல, இவரே வரணும்னு நினைச்சு அவர் பண்ணாலே நல்லது சொன்னாங்க பண்ணாருன்னா பாருங்க. ஓட்டு போடுவாங்க மக்கள் கண்டிப்பா. இது வந்து 5 வருஷம் மட்டும் கிடையாது, இன்னும் வருங்காலம் ஃபுல்லா அவரே இருக்கணுன்ற மாதிரி அவர் பண்ணாருன்னு வச்சுக்கலாம். அவரே தான் இருப்பார் இனிமேல்.